சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். நம்ம கூலண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, மெட்டீரியல் வந்து அதிக ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூல் லைஃபுக்காக, இன்செர்ட்டு அதிகமாக தேயாமல் இருக்கிறதுக்காகவும், அப்புறம் பீஸில் வந்து அதிக ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் கூலண்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சைஸ் நல்லா மெயின்டைன் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா சிப்பு வந்து மெட்டீரியலில் ஒட்டாமல் தனியாக பிரித்து கொடுக்கறதுக்காகவும் கூலண்ட் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கூலண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்ரு ஊற்றுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து ஆர்ஓ வாட்ரு ஊற்றுற அளவுக்கு முடியாது. நம்ம ஊரில் கிடைக்கிற நல்ல தண்ணி எதுவோ அதுதான் நம்ம இப்போ ஊற்றிட்டுருக்கோம். ஆனால் மெயினாக வந்து உப்பு தண்ணி வந்து ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பு தண்ணி ஊற்றணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து கூலண்ட் கெட்டு போயிடும். அதாவது அதில் பாக்டீரியாஸ் வந்து அதிகமாகி அந்த பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் உப்பு தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டேங்க் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம ஃபுல் டேங்கையும் க்ளீன் பண்ணிட்டு புது கூலண்ட்டு மாற்றுறது நல்லது. அப்புறம் அதாவது நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் எந்த மாதிரி மெட்டீரியலுக்கு எப்படி ஆயில் யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, கேஸ்டைனு, எம்எஸ்ஸு, எஸ்எஸ்ஸு இந்த மாதிரி மெட்டீரியலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஆயிலும் செமி சிந்தட்டிக் ஆயில் ரெண்டும் யூஸ் பண்ணோம். அப்புறம் அலுமினியம் காம்பனண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மினரல் ஆயில் அப்படின்ட்டு வாங்கி ஊற்றுனாங்க. அதாவது இது வந்து நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் இந்த மாதிரி ஆயில் வாங்கி ஊற்றுனாங்க. நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் இப்போது என்ன மெட்டீரியலுக்கு எந்த மாதிரி ஆயில் வாங்கி ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம சப்ளையர் வந்து ஆயில் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து 1 லிட்ரு கூலண்ட்டுக்கு எத்தனை லிட்டர் ஆயில் ஊற்ற சொல்கிறாங்களோ அதை ரேஷியோ கரெக்டாக வந்து நம்ம டைரெக்டாக வந்து மிஷினில் ஊற்றாமல் வெளியில் பக்கெட்டில் வச்சு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் டேங்க்கில் ஊற்றுறது பெஸ்ட்டு. அப்புறம் அவங்க சப்ளையரை வந்து நம்ம அடிக்கடி செக் பண்ண சொல்லணும் கூலண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் லெவலை. ஏன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாபில் வந்து ரஸ்ட்டாக ஃபார்ம் ஆகும். அதே வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜி, அதாவது ஒரு சிலர் ஆப்ரேட்டருக்கு வந்து சேரலைன்னா ஸ்கின் அலர்ஜி கூட வரலாம். அதனால் அந்த கான்சன்ட்ரேஷனை பீரியடிக்காக அந்த ரீஃப்ராக்டோமீட்டரை வச்சு செக் பண்ண சொல்லிடுங்க. அப்புறம் நம்ம இந்த கூலண்ட் கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா இந்த டெலஸ்கோபிக் கவரில் இருக்கிற வைப்பர்லாம் வந்து சீக்கிரம் ஹார்டன் ஆகி டேமேஜ் ஆயிரும். அதனோட வைப்பரோட லைஃப் வந்து ரொம்ப கம்மியாயிரும். அடுத்து இந்த மாதிரி ஓல்டு டைப் மிஷின்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பெட்டுக்கு மேலே டெலஸ்கோபிக் கவர் இல்லாத இருக்கும். அதாவது இந்த டெலஸ்கோபிக் கவர் இல்லாதனால பார்த்திங்கன்னா அந்த லூப்ரிகேஷன் சர்க்குலேட் ஆகும் இல்லைங்களா, அந்த ஆயில் வந்து பெட்டு மேலே அப்படியே இருக்கும். இது வந்து கூலண்ட்டு வந்து மிக்ஸ் ஆகும், இந்த ஆயில் ரெண்டும் கலக்கும். இந்த மாதிரி ஆயில் வந்து மிக்ஸ் ஆகிரும் ரெண்டும், கூலண்ட்டும் லூப்ரிகேஷனும். ஓகே, இதை வாங்க நம்ம டேங்கில் பார்க்கலாம் எப்படி ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ டேங்க்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லூப்ரிகேஷன் ஆயில் மட்டும் தனியாக மேலே மிதக்குது. இந்த மாதிரி ஆயில் வந்து மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுன்னா நம்மளுக்கு வந்து கூலண்ட் வந்து சீக்கிரம் கெட்டு போகும். கூலண்ட்டு கெட்டு போகிறது அது இல்லாமல் நம்மளுக்கு ஜாபில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் மாதிரி ரஸ்டான மாதிரி ஆயில் ஃபார்ம் ஆகும். ஓகே, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் ஸ்கிம்மர் மிஷின் ஒன்று இருக்குது, இதை யூஸ் பண்ணுறாங்க. இது இப்போ பெல்ட் டைப்பு, செயின் டைப்பு
இந்த மாதிரி டிஸ்க்கு டைப்பு அந்த மாதிரியும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வைப்பர் மூலிமா அந்த ஆயிலை மட்டும் தனியாக பிரித்து தனியாக ஸ்டோர் பண்ணும். இதெல்லாம் டிஸ்க்கு டைப்பு. இதை வாங்கி நம்ம மிஷினில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை விட அட்வான்ஸ்டாக இன்னொன்று பார்த்திங்கன்னா கூலண்ட் ப்யூரிஃபையர் மிஷின் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது அதை விட அட்வான்ஸ்டு. ஓகே, இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூலண்டில் வந்து நுரை அதிகமாக வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கூலண்ட் வந்து ஹை ப்ரெஷராக அடிக்கிறனாலையும் இந்த மாதிரி நுரை வரும். அடுத்து இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கூலண்ட் ஆயில் வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி நுரை வரும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்டி ஃபோம் லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிது. இதை வாங்கி நம்ம கூலண்டில் மிக்ஸ் பண்ணும்போது நுரை வந்து அதிகமாக இருக்காது. ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.